அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வல ஆலி முஹம்மதின் வபாரிக் வசல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மனிதர்களுக்கு தந்த மிகப்பெரிய ஒரு அருட்கொடை அல் குரான். மனிதர்களுக்கு மட்டும் இல்லை, மனித இனம் மற்றும் ஜின் இனம் இந்த ரெண்டுத்துக்குமே ஒரு அருட்கொடையாக இந்த அல் குரான் திகழ்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக வஹி இறக்கப்பட்டு உருவானது தான் அல் குரான். ஒவ்வொரு நபிமார்கள், நிறைய நபிமார்கள் இது வரைக்கும் இந்த பூமியில தோன்றி இருக்கிறாங்க. அந்த தோன்றி இருக்கிற ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹ் வேதத்தை தந்தான். ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா அது எல்லாமே போயிடுச்சு. அதாவது மனிதர்களால் திருத்தி மாற்றி அமைச்சுக்கிட்டாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு சாதகமாக அந்த விஷயங்கள், நிறைய விதிகள் இருக்குது, ஹலால் ஹராம் எல்லாமே இருக்குது பார்த்தீங்களா. அந்த மாதிரி விஷயங்கள்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு சாதகமாகி திருத்தி எழுதிட்டாங்க. ஆனால் அல் குரானை பொறுத்த வரைக்கும் எப்படி இறக்கப்பட்டதோ இன்றளவும் அதே மாதிரி பாதுகாக்கப்பட்டு வருகின்றது. அதற்கு காரணம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. ஏன்னா இதை பாதுகாப்பது மனிதனின் கையில் அல்ல, இதை தந்த ரப்பின் கையில். அல்லாஹ் இதை பாதுகாத்து வருகின்றான். அப்படிப்பட்ட அல் குரானை தினமும் கட்டாயம் எடுத்து ஓத வேண்டியது அவசியம். ஏன்னா இதில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் அல்லாஹ்வின் வார்த்தைகள், அல்லாஹ்வின் கலம். இதை நம்ம எடுத்து ஓதணும். அதாவது அல்லாஹ் நம்ம பார்த்து சொல்கின்றான். அல்லாஹ் நம்மிடம் உரையாடக்கூடிய ஒரு விஷயம்தான் அல் குரான். இப்போ தொழுகையில் நாம அல்லாஹ் கிட்ட உரையாடுறோம், அதுதான் தொழுகை. ஒவ்வொரு முறை தொழும்போதும் நம்மை படைத்த இறைவன் நம் முன்னே இருக்கின்றான். ஒரு எஜமான் நம்ம முன்னாடி இருக்கிறாங்க, ஒரு அடியான் எப்படி இருக்கணுமோ அந்த ஒரு நிலையில பயந்து தொழ வேண்டும். அந்த மாதிரி நினைக்கும் போது, அதாவது இறைவன் நமக்கு முன்னாடி இருக்கிறான் அந்த ஒரு நினைப்பு வந்தாலே தொழுகையில வேற எந்த சிந்தனையும் உங்களுக்கு வராது. உள்ளட்சத்தோட தொழ முடியும். இப்போ தொழுகையில நாம பேசுறோம், அல்லாஹ்விடம் நிறைய துவாக்கள் கேட்கிறோம். அதே போலதான் குரானை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் நம்மிடம் உரையாற்றுகின்றான். நம்ம கிட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்றான். இதுல இருக்கிற எல்லா விஷயங்களும் நமக்கு தேவையான விஷயங்கள், நம்முடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய பல வழிகள் அல் குரான்ல இருக்கு. அதில் இருக்கிற துவாக்களை நீங்கள் உங்கள் தேவைக்கு ஏற்ப எடுத்து ஓதிட்டு வரும்போது உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்கோ அதை நீக்கிறதுக்கும் ஒரு வழிகாட்டியாக நிச்சயமாக அல் குரான் இருக்கும். அதோடு இல்லாமல் ஒவ்வொரு எழுத்துக்கும் அல்லாஹ் நன்மையை தருகின்றார். நீங்கள் அலிஃப் சொல்லிட்டு ஒரு எழுத்தை எடுத்து ஓதுனாலும் 10 நன்மை உங்களுக்கு கிடைக்கும். நன்மையும் கிடைக்கும், நம்முடைய பிரச்சனைகள் தீர்வதற்கு காரணமாக இருக்கும். அதனால தினமும் டெய்லி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பேஜாவது ஓத ஆரம்பிங்க. இதுக்காவது தனியாக டைம் ஒதுக்கி ஓதுங்க. ஏன்னா டைம் இல்லை சொல்லிட்டு விட்டால் என்றைக்குமே நம்மளுக்கு டைம் கிடைக்கவே கிடைக்காது. ஒதுக்கி ஓதும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நேரத்தில் ஒரு பரக்கத்தை ஏற்படுத்தி தருவான். நீங்கள் ஒரு பேஜ் சொல்லிட்டு ஆரம்பிப்பீங்க, உங்களால் 2-3 பேஜ் சொல்லிட்டு ஓத முடியும். அப்படிப்பட்ட ஒரு பரக்கத்தை நிச்சயம் அல்லாஹ் ஏற்படுத்துவான். அதனால எந்த காரணத்தை கொண்டும் எனக்கு அரபி தெரியாது, ஓத தெரியாது சொல்லிட்டு நீங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க குரான் ஓதுறத. ஏன்னா அல்லாஹ்வின் கலம். அரபி கண்டிப்பாக படிக்க கற்றுக்குங்க. ஏன்னா இப்போ ஈஸியாக நம்ம வீட்டில் இருந்துகிட்டே கற்றுக்கலாம், ஆன்லைனில் கற்றுக்கலாம். யூடியூப் ஓப்பன் பண்ணால் எப்படி அரபி சொல்லித்தராங்க, ஈஸியாக இருக்குது. ஏன்னா இருக்கிற லாங்குவேஜ்லேயே மிகவும் லேசான ஒரு லாங்குவேஜ், எளிதான ஒரு லாங்குவேஜ்னால் அது கண்டிப்பாக அரபி தான். அல்லாஹ் பல முறை சொல்லியிருக்கிறான், எளிதான ஒரு மொழியில் தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் சொல்லிட்டு. நீங்கள் படித்து பாருங்கள், இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக உங்களுக்கு அரபி வந்துடும். இதுக்கு மேலே அரபி தெரியல சொல்லிட்டு ப்ளீஸ் உங்கள் வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அரபி கற்றுக்க முயற்சி செஞ்சு திக்கி திக்கி ஓதுனாலும் பரவாயில்ல. ஏன்னா நீங்க திக்கி ஓதுனாலும் அதிக நன்மைகளை அல்லாஹ் தருவான். ஆனா அவசியம் எடுத்து ஓதிட்டு வாங்க. ஒவ்வொரு முறை நீங்க குரானை ஓதிட்டு வரும்போது, குரான் ஓதி முடிச்சுட்டு துவா செய்யும் போது மலக்குமார்களின் துவா உங்களுக்கு கிடைக்கும். அந்த வீட்டுல மலக்குமார்கள் வருகை புரிவதாக சொல்றாங்க. அவ்வளவு ஒரு பரக்கத் நிறைஞ்ச ஒரு சூழலா அந்த நேரம் அந்த இடம் மாறும். அதனால அவசியம் ஓதுங்க. ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது ஒரு பேஜாவது எடுத்து ஓதிக்கிங்க. இப்படி அல் குரான் முழுக்க ஒரு சிறப்பானது தான். அதுலேயும் சில துவாக்கள், சில சூறாக்கள் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி சூறாக்களை நீங்கள் டெய்லியும் தனியாக எடுத்து பார்க்காம அது மாதிரிலாம் ஓதிட்டு வரும்போது, அதை ஓதிட்டு அல்லாஹ்விடம் தேவைகளை கேட்கும்போது இன்னும் உங்களுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆயுதம் உங்கள் கையில் இருக்கிற மாதிரி இருக்கும். உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீர்வதற்கு அது காரணமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு சூறாவை தான் இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன். அந்த சூறா வேற ஒண்ணுமே இல்லை, சூரா இக்லாஸ். குர்ஆனின் 1/3 பகுதி அப்படின்னு இந்த சூறாவை சொல்லுவாங்க.
ஒரு முழு குரானை ஓதுறதுக்கு எத்தனை நாள் எடுக்கும்? வேற எந்த சூறாக்கும் இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு சொல்லப்படல. அதாவது இந்த ஒரு சூறாவை 3 முறை நீங்க ஓதுனா ஒரு முழு குரானை ஓதி முடிச்சதற்கு சமம் சொல்லிட்டு. ஏன் இந்த சூறாவுக்கு இவ்வளவு மதிப்புனா இதுல உள்ள கருத்துக்கள். அல்லாஹ்வை பத்தி சிம்பிளா 4 வார்த்தையில ஏதாவது சொல்லணும்னா இந்த ஒரு சூறா இருக்கும். அந்த ஒரு சூழ்நிலையில் தான் இது இறக்கப்பட்டது. ஏன்னா மக்கத்து குறைஷிகள் கேட்குறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், உன்னுடைய இறைவனை பத்தி சொல்லு, அவனுடைய பரம்பரை என்ன அப்படி கேட்கப்பட்ட போது வஹி இறக்கப்பட்டு இது சூரா இறக்கப்பட்டது. 4 வரியா தான் இருக்கும். ஆனா பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு விஷயங்கள் இதுல இருக்கு. சொல்ல போனா இதுல எந்த சட்டத்திட்டங்கள் எதுவுமே இல்லை. நிறைய சூறாக்கள்ல சட்டத்திட்டங்கள் இருக்கு, எப்படி வாழணும், சொத்து பிரச்சனை எல்லாமே இருக்கு. ஆனா இதுல அந்த மாதிரி சட்டத்திட்டங்கள் நமக்கு தேவையானது இல்லை. ஆனா அல்லாஹ்வின் பண்புகளை சொல்லக்கூடிய ஒரு சூறா. அல்லாஹ்வை பற்றி ஏதாவது சொல்லணும்னா இந்த கடல் அளவு மை இருந்தால் கூட நம்ம எடுத்து எழுதுகிறோம், ஒரு பெண்ணு மூலமாக எடுத்து எழுதுகிறோம் அந்த மையை தொட்டு. அந்த மையை பொறுத்த வரைக்கும் கடல் எவ்வளவு பெருசு, அந்த கடல் முழுக்க மை இருந்தாலும் பத்தாது அல்லாஹ்வை சொல்வதற்கு அப்படின்னு இருக்கு. அப்படிப்பட்ட அர் ரஹ்மானை இந்த 4 வார்த்தைகளை சொல்றதா இருந்தா இந்த ஒரு சூறா சொல்லுது. அப்போ எந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான சூறாவா இது இருக்கும்னு பார்த்துக்குங்க. அதனால தான் இந்த சிறப்பை அல்லாஹ் இந்த சூறாவிற்கு தந்திருக்கின்றான். குர்ஆனின் 3இல் ஒரு பகுதி சொல்லிட்டு இந்த சூறா அல்லாஹ் மிகவும் விரும்பக்கூடிய ஒரு சூறாவாக இருக்கின்றது. அதாவது யாரு இத மனசார பொருள் உணர்ந்து ஓதுறாங்களோ ஒரு முறை ஓதுனா கூட அல்லாஹ் அவர்களை நேசிக்கின்றான். அல்லாஹ் ஒரு மனிதனை நேசித்து விட்டால் என்ன நடக்கும்? அடுத்தது மலக்குமார்களை பார்த்து சொல்லுவான், நான் இந்த மனிதரை நேசிக்கிறேன், நீங்களும் அவங்கள நேசிங்க சொல்லிட்டு. அப்போ மலக்குமார்களும் எல்லாமே நேசிக்க ஆரம்பிப்பாங்க. ஃபஸ்ட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு அதுக்கு அடுத்தது எல்லா மலக்குமார்களும் நேசிக்க ஆரம்பிப்பாங்க. மலக்குமார்கள் நேசம் என்ன ஆகும்? இந்த உலகம் முழுக்க பரவி இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களின் நேசமும் அந்த மனிதன் மேல் உண்டாகும். சின்ன ஒரு சூறா தான். குல் வல்லாஹு அஹது, அல்லாஹ் ஒருவனே, அல்லாஹு சமது, அல்லாஹ் தேவைகளற்றவன், லம் எளிது, அவன் யாரையும் பெறவும் இல்லை, வலம் யூலது, யாருக்கும் பிறக்கவும் இல்லை, வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹது, அவனுக்கு நிகராக எதுவும் இல்லை. 4 வரிதான். இதை மனதார பொருள் உணர்ந்து நேசிச்சு ஓதுனா அல்லாஹ்வின் நேசம் நமக்கு கிடைக்கும். இந்த உலகம் ஃபுல்லா நம்ம நேசிக்க ஆரம்பிப்பாங்க. இப்போ அல்லாஹ்வின் நேசம் நம்மளுக்கு கிடைச்சா என்ன நடக்கும்? நம்ம ஆசைப்பட்டது எல்லாத்தையும் அல்லாஹ் நம்ம கேட்காமலே அவன் தருவான். நம்ம எதுக்காகவும் ஏங்க தேவையில்லை. இது கிடைச்சா நல்லா இருக்குமே, இது வந்தா நல்லா இருக்குமே, நம்ம வாழ்க்கை இப்படி ஆகினா நல்லா இருக்குமே சொல்லிட்டு ஏங்கவே தேவையில்லை. அல்லாஹ் எல்லாத்தையும் தந்துடுவான். ஏன்னா அல்லாஹ்வின் நேசத்தை பெற்றுத்தரக்கூடிய சூறா இது. இந்த ஒரு சூறாவை நீங்க 3 முறை ஓதி, ஒவ்வொரு முறை நீங்க துவா செய்யும் போதும் 3 முறை ஓதிட்டு பிறகு நீங்க துவா கேட்டு பாருங்க, உங்களுடைய எல்லா தேவைகளும் நிறைவேறும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு சூறா. எதுவுமே இல்லை, எந்த துவாவும் தெரியாது சொல்லிட்டு நீங்க நினைக்க வேணாம். இந்த ஒரு சூறா மனப்பாடமா உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா போதும், எல்லாத்தையும் சாதிக்க முடியும். அல்லாஹ்வின் அப்படிப்பட்ட ரப்பின் அன்பை நம்மால் பெற முடியும். கடன் பிரச்சனைகள் வறுமை தொடர்ந்து கொண்டே இருக்கிறதா? இந்த சூறா ஒரு 3 முறை ஓதி அல்லாஹ்விடம் கையேந்தி துவா செய்யுங்க. ஒவ்வொரு முறையும் துவா செய்யுங்க. நிச்சயமா உங்கள் கடன் பிரச்சனைகள் எல்லாமே நாளுக்கு நாள் கொஞ்சம் கொஞ்சமா தீர்ந்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு வேளை தொழுகையில நீங்க துணை சூறா ஓதுவீங்க. ஃபர்ஸ்ட் என்ன ஓதுவோம்? சனா ஓதுவோம் ஃபர்ஸ்ட் ரக்காத்துல. அதுக்கப்புறமா சூறா ஃபாத்தியா ஓதுவோம். அதுக்கப்புறமா துணை சூறாக்கள் ஓதுவோம்ல. நீங்க பெரிய சூறாக்களை ஓதுனாலும் கூட இந்த ஒரு சூறாவையும் சேர்த்து ஓதிக்கிங்க. ஒவ்வொரு வேளை தொழுகையிலையும் இந்த குல்வல்லாஹ் அது ஓதுற மாதிரி பார்த்துக்குங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய தொழுகைகளை, முக்கியமான தொழுகைகளை சூரா இக்லாஸை ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள். எந்தெந்த தொழுகையில் அவங்க அதிகமாக ஓதிருக்காங்கன்னா வித்ரு தொழுகையில ஓதிருக்கிறாங்க, ஃபஜ்ர் தொழுகையோட முன் சுன்னத் தொழுகை அதில் ஓதிருக்காங்க. ஃபஜ்ரோட முன் சுன்னத் தொழுகை எந்த அளவுக்கு ஒரு சிறப்பான தொழுகை சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். இந்த உலகம் முழுக்க செல்வம் இருந்துட்டு அதுவும் ஃபஜ்ரோட முன் சுன்னத்தை ஒப்பிட்டு பார்த்தா ஃபஜ்ரோட முன் சுன்னத் தான் மேலாக இருக்கும் அப்படின்னு நபி அவர்கள் இந்த தொழுகையை சிறப்பிச்சு சொல்லியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட தொழுகையில் சூரா இக்லாஸ் ஓதியிருக்கிறாங்க. அடுத்ததாக மஹ்ரிப்க்கு பின் சுன்னத் தொழுகை இருக்குது பார்த்தீங்களா, 2 ரக்காத்து, அதுலேயும் ஓதியிருக்கிறாங்க. உம்ரா ஹஜ்லாம் பண்ணும்போது அந்த மக்காமோ இப்ராஹிம் சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கும், அந்த இடத்துல 2 ரக்காத் தொழுகிற மாதிரி இருக்கும். அந்த தொழுகையிலையும் சூரா இக்லாஸையும் சூரா காஃபிரூன் இந்த 2 சூறாக்களை தான் ஓதியிருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம போனால் கூட அந்த சூறாக்களை தான் ஓதணும், சுன்னத் அதுதான். அப்போ சிறப்பான தொழுகையில ஃபுல்லா இந்த சூரா இக்லாஸை ஓதி இருக்கிறாங்க. அவ்வளவு சிறப்பு இருக்கு பாருங்க. எவ்வளவு ஒரு சிறந்த சூறாவா இருந்தா. சின்ன சூறா தான், ஆனா நிறைய முக்கிய விஷயங்களை இது ஓதப்பட்டு இருக்கு. இதை ஓதி கேட்டா இந்த அளவுக்கு பலனும் நமக்கு கிடைக்குது.
அதனால நீங்களும் தொழுகையில் ஒவ்வொரு வேளை தொழுகையிலும் இந்த சூறாவை ஓதிக்கிங்க. ஒவ்வொரு முறை துவா கேட்கும் போதும் இந்த சூறாவை ஓதி துவா கேளுங்க. உங்கள் தேவைகள் என்னவோ அது கேட்கறதுக்கு முன்னாடி இந்த சூறா ஒரு 3 முறை ஓதி துவா செஞ்சு பாருங்க. நிச்சயமா அந்த ஹாஜத் நிறைவேறும். நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நபி அவர்கள் இந்த சூறாவை ஓதிருக்காங்க. இதற்கூட சூரா நாஸ், சூரா ஃபலக், சூரா இக்லாஸ் இந்த 3 சூறாக்களையும் 3 முறை ஓதி உடம்பு முழுக்க தடவி இருக்கிறாங்க. அதே போல் எப்பெல்லாம் உடம்புல நோய் ஏற்பட்டாலும் இந்த 3 சூறாக்கள், அதாவது சூரா இக்லாஸோட மற்ற 2 துணை சூறாக்களும், அதாவது நாஸ், ஃபலக், இந்த கடைசி 3 சூறாக்களை ஓதி ஊதி உடம்பு முழுக்க தடவி ஷிஃபா தேடியுள்ளார்கள். அதாவது சிறந்த ஒரு நோய் நிவாரணியாகவும் இந்த சூறா இருக்கிறது. எல்லா விஷயத்துக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு சூறானா சூரா இக்லாஸ். இதை அவசியம் ஓதி வச்சுக்கிங்க. ஏன்னா எல்லாருக்கும் இது அநேகமாக மனப்பாடமாக தெரிஞ்ச ஒரு சூறாவாக தான் இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா சின்ன ஒரு சூறா தான். சின்ன பசங்கிட்ட கேட்டால் கூட கண்டிப்பாக அவங்க சொல்லிடுவாங்க பார்க்காமே. ஆனால் இதை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிங்க. உங்கள் தேவைகளுக்கு யூஸ் பண்ணிக்கிங்க. உங்கள் கஷ்டங்கள் தீர்க்க யூஸ் பண்ணிக்கிங்க. அதிகமாக நன்மைகளை பெற யூஸ் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் இதை பயன்படுத்தி கொள்ளும்போது அதனோட பலன் பயங்கரமாக இருக்கும். இன்று முதல் ஓத ஆரம்பிங்க. ஒரு நாளைக்கு கூட இந்த சூறாவை ஓதாமல் மிஸ் பண்ணிடாதீங்க. ஓதி அதிகமாக துவா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் நீங்கள் ஆசைப்பட்டதை எல்லாத்தையும் அல்லாஹ் தருவான். இது போன்ற நல்ல அமல்களை கேட்டு அதன்படி அமல்களை செய்யும் வாய்ப்பினை வல்ல ரஹ்மான் நம்ம அனைவருக்கும் தந்துள்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.